டேய், நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா. அக்கா, நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த கணக்குல தான் தப்பு இருக்கும். பேசு, நல்லா பேசு. ஆனா செயல்ல தான் ஒண்ணும் இல்ல. அக்கா, நீ என்ன சொல்லி அதை நான் செய்யறேன். சுத்தி வளைச்சு பேசாம எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. இங்க தங்கி இருக்கா பாரு உமா, அவளை நீ லவ் பண்ணணும். டேய், என்னடா வெக்கப்படுற? உமா என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்துச்சோ அன்னிலிருந்து நான் லவ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஷபாஷ், வெரி குட். அப்பாவுக்கு ஏத்த தம்பிடா. அவ உன்னை லவ் பண்றாளா? யாருக்கு தெரியும்? அவகிட்ட தான் போய் கேட்கணும். அப்ப நீ உன் காதல் அவகிட்ட சொல்லவே இல்ல. எப்படிக்கா சொல்றது? அவ ஏற்கனவே ஒருத்தர் லவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து தங்கியிருக்கா. குடும்பத்தை பிரிஞ்ச சோகத்துல வேற இருக்கா. இந்த சூழ்நிலையில போய் அவகிட்ட என் காதலை சொன்னா அவ எப்படி ஏத்துக்குவா? அட போடான்னு போயிட்டே இருப்பாங்க. என்னடா இன்னும் குழந்தையாவே இருக்க? எப்ப அவ மேல உனக்கு காதல் வந்துச்சோ அப்பவே அவகிட்ட போய் சொல்லிட வேண்டியது தானே? சொன்னா அவ எப்படிக்கா அதை ஏத்துக்குவா? அவ தான் ஏற்கனவே இன்னொருத்தனை லவ் பண்ணிட்டு இருக்காள்ல. நீ என்னடா இன்னும் உலகம் புரியாதவனா இருக்க? அவ ஏற்கனவே லவ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன? இப்ப அவ இங்க வேற ஆதரவே இல்லாம அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூழ்நிலை கைதி. இந்த மாதிரி நேரத்துல அவகிட்ட அன்பா ஆதரவா ஒரு 4 வார்த்தை நீ பேசிட்டேனா அவளே உன்னை தன்னால லவ் பண்ண போறா. இப்ப பாரு, அவ உனக்கு பிரயோஜனம் இல்லாம எனக்கு பிரயோஜனம் இல்லாம கூட இருக்கிற அந்த பையனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அவ அவனுக்கு சொந்தமாயிட்டா. நம்ம அவளை கூட்டிட்டு வந்து அவளுக்கு ஆதரவு கொடுத்ததுக்காக நல்லா அல்வா கொடுத்துட்டா பாரு. உமா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லக்கா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி யாரையுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பாக்குற? உங்க அக்காவை லேசுப்பட்டவன்னு நினைக்காத. அம்பளி மாமா கதையிலிருந்து அஷ்டசாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன். மன்னன், படரும் கொடி, காதல், இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்டசாஸ்திரம் சொல்லுது. நீ சொல்றது ஒண்ணுமே புரியலேக்கா. அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க? மன்னன் என்ன பண்ணுவானா, நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நாட்டை படையெடுத்து அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சுக்குவான். படரும் கொடி என்ன செய்யும்னா, தான் பக்கத்துல என்ன கொம்பு இருக்குதோ அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கிடுகிடுகிடுன்னு வளர்ந்துரும். காதலும் அப்படித்தான். தான் பக்கத்துல நேசிக்கிறதுக்கு யாரு இருக்காங்களோ அவங்களையே நேசிக்கும். இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? ஐயோ டேய் மரமண்ட, இப்ப உமாவும் சார்லஸும் ஒரே ரூம்ல தங்கியிருக்காங்க. இவ மேல அவன் காட்டுற அன்பு, அக்கறை, ஆதரவு எல்லாமே அவங்களுக்குள்ள காதலா வளர்ந்துரும். அட போக, நீயும் கற்பனையும். ஃபாரின்ல தான் பசங்க பொண்ணுங்களை மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இங்கேயும் அப்படி இருப்பாங்க. உனக்கு விளக்கம் சொல்ல என்னால முடியாதுடா. காதலுங்கிறது ஒரு விதமான உணர்ச்சி. அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவங்களுக்கு வரும் அவங்களுக்கு வராதுங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிடுச்சுக்கா. புரியுதுல்ல? ஆமாக்கா. முதல்ல அந்த உமாவை ஓ ரூட்டுக்கு கொண்டு வா. அப்புறமா அவளை நான் ஏன் ரூட்டுக்கு கொண்டு வரேன். இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்பக்கூடாது. என்ன? ஓகேக்கா. சார்லஸ், நம்ம 2 பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு 6 மாசம் இருக்கும்ல. நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல. அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, நாம் விரும்புகிற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும். உமா, சார்லஸ், நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் எத்தனை நாள் இங்க தங்குறதா உத்தேசம்? ஏன் இதை கேட்குறேன்னா, நீங்க 2 பேரும் லவர்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்க இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும்? இங்க பாரு சார்லஸ், உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும். உமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளோ நாள்னாலும் இங்க தங்கிக்கலாம். ஓகே? இது ஓ வீடு மாதிரி. மாதிரி என்ன, ஓ வீடே தான். உனக்கு சகல வசதியை நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். பிகாஸ் ஐ லவ் யூ செல்லம். இது ரொம்ப ஆபத்தான இடம். இங்க இருந்து போயிடலான்னு சொன்னல. நீ தயங்குறது எனக்கு புரியுது. இல்ல, இங்கிருந்து வெளியில போய். சார்லஸ், எனக்கு பரதநாட்டியம் தெரியும். சிட்டில நிறைய சம்பாதிக்கலாம்.
ஒரு 4-5 ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும். நம்ம தனியாக ரூம் எடுத்து தங்கிக்கலாம். என்ன சொல்ற? ஓகே. எஸ் சார். இந்த நான் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு ப்ளீஸ். எனக்காக வாங்கிக்க. அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க. ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாலேயும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதை இப்போ தான் நேரில் பார்க்குறேன். நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணுற. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? சாகலான்னு வீட்டு விட்டு ஓடி வந்தேன். ஆனால் இப்போது வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ளே வர வச்சது நீ தானே. சுப்பிரமணி, ஒரு முக்கியமான விஷயம். நீ தினமும் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்ட. உனக்கும் ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருது. ஏன் நாம இன்னும் கடையில் வாங்கி சாப்பிடணும்? அதனால வீட்லயே சமைச்சு சாப்பிடலாம்ல. நானும் சும்மா தானே இருக்கேன், எனக்கும் டைம் பாஸ் ஆகும்ல. ஓகே, டபுள் ஓகே. தேங்க்யூ சுப்பிரமணி. என்ன 2 பேரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிடுறீங்க? சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்கா, பிரமாதமா இருக்கும். உண்மையாவா? ஆமாமா, சென்னையில கையேந்தி பவன் ஃபாஸ்ட் ஃபுட்னு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியா போச்சுமா. இத்தனை நாளும் தனியா வாழ்ந்த எனக்கு நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிருமா. உங்க 2 பேர்த்துக்கும் அடைக்கிறவங்களுக்குள்ளான வீட்டுக்கு நான் கூட்டி வந்தேன். ஆனா உங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் எனக்கு அடைக்க கொடுக்கலாமா. இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே நட்பு நீடிக்கணும்னு அல்லாஹ்கிட்ட வேண்டிக்கிறேன். சுப்பிரமணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணும். நீங்களுமா? இவனுமா? சரிதான் சரிதான். ஓகே சார், ஓகே. 2 lakhs ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. என்னம்மா தப்பா ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது? நோ டென்ஷன், கூல் டவுன், ரிலாக்ஸ் ப்ளீஸ். கைய மவுஸ் மேல வச்சு சாஃப்டா இப்படி பண்ணணும். சாஃப்டா அப்படிதான், இப்படிதான் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இப்படிதான். என்னடி செல்லம் எந்திரிச்சிட்ட? என் ஆப்ரேஷன் சரியில்லையா இல்ல பிடிக்கலையா? பொண்ணுங்கிட்ட எனக்கு பிடிச்சது இந்த கோபம், முறைப்பு, வீம்பு தான். நான் கேட்டு நீ உடனே ஓகே சொல்றாயே, அதுல ஒரு கிக்கே இருக்காது.
நான் கேட்க நீ மறுக்க, நான் பிடிக்க நீ தடுக்க, நான் அணைக்க நீ இழுக்க, இதுல தாண்டி ஒரு த்ரில்லிங்கே இருக்கு.